தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போக்கு நிறுவனத்தில் மருத்துவர். தீராத மனக்கவலையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுக்கு என்ன சொல்யூஷன்? எனக்கு எப்போவுமே மனசு கவலையாக இருக்குது. இறந்து போயிடலாமோ, எனக்கு வாழ பிடிக்கல, நான் எதுக்காக பிறந்தேன், எங்கள் அம்மா அப்பா எதுக்காக என்னை பெற்றெடுத்தாங்க, மற்றவங்கள மாதிரி நான் வாழ முடியலையே, நான் மட்டும்தான் இப்படி இருக்கேன்னா, உலகத்தில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நான் மட்டும் துக்கத்தில் இருக்கிறேன், நான் நினைத்த காரியங்கள் மட்டும் எனக்கு நடக்க மாட்டேங்குது, மற்றவங்களுக்கெல்லாம் நடக்குது. அதாவது நம்மளுடைய கற்பனையை தான் சொல்கிறேன். அதாவது மற்றவங்களுக்கு நடக்கா இல்லையா நமக்கு தெரியவே செய்யாது. நமக்கு வேதனையில் மற்றவங்களுக்கு எல்லாமே நடக்குது, ஆனால் நமக்கு நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன வேதனை. ஏதோ காலையில் விடியுது, மேலே பார்த்தா வானம், கீழே பார்த்தா பூமி, நைட்டு 6 மணி ஆனோடனே நைட்டு ஆயிடுது. இது மாமூலாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் நொடியும் போய்கொண்டிருக்கு, நாட்கள் போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தா இப்போ தான் போன மாதம் பிறந்தநாள் நமக்கு வந்த மாதிரி இருந்து, அது எதுக்கு வந்துன்னே தெரியாது. ஆனால் இப்போ அடுத்த பிறந்தநாள் வந்துட்டு இது எதுக்கு வந்துன்னு தெரியாது. நம்ம பிறந்த நாளை நம்ம நினைக்கும் போதே வேதனையாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்தவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம். யாராவது திடீர்னு ஒருத்தவங்க ஒரு வேளை ஞாபகம் வச்சு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாராவது வாழ்த்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நினச்சி ஒரு புறம் கவலையாக இருக்கும். அவங்க பார்ட்டி எதாவது கேட்குறாங்க அப்படின்னா, எதுக்கு பார்ட்டி, நான் பிறந்ததே வீணு, இதில் பார்ட்டி வேறு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். இந்த மாதிரி சூழ்நிலையை வச்சு நம்ம என்ன பண்ணுறது? நம்ம புது ட்ரெஸ் ஏற்கனவே நம்ம சேவ் பண்ண மாட்டோம். ஒழுங்காக முகத்துக்கு ஃபேஷியல் பண்ணுறது, முடி வெட்டுறது, நடக்கிறது, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பெண்ணாக இருந்தால் ப்ளீச்சிங் பண்ணுறது, ப்ளக்கிங் பண்ணுறது, எதுவுமே பண்ணுறது இல்லை. எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாது. புது துணி வேங்கினாலும் போட மாட்டோம், பீரோக்குள்ளே இருக்கும். புது சப்பல் இருக்கும், போட மாட்டோம். எதுக்கு நம்ம போட்டு இப்போ எங்கே போக போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம், எதுக்காக பிறந்தோம், இப்படிலாம் நமக்கு மனசுக்குள்ளே 1008 கவலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நான் தன்னுடைய பிறந்த நாளை பெருசாக ஹாப்பியாக கொண்டாடுறதுக்கு அவருக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி கேக்கை வெட்டி எல்லாத்திட்டையும் சொல்லி செலிப்ரேட் பண்ணி பீர் பாட்டில் இதே மாதிரி வச்சு பெருமாறான ஃபங்க்ஷன்லாம் பண்ணுவாங்க. இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறதை தவிர்த்துடணும். பெரிய பெரிய கல்யாணங்கள்லாம் வரும், அங்கே நீங்கள் போகிறதையும் தவிர்த்துடணும். நீங்கள் உங்களுக்கு மேலே ரொம்ப உச்சத்தில் வளர்ந்த ஆளுகளை தயவு செய்து பார்க்காதீங்க. பிஎன்டபிள்யூ காரு, பெரிய பெரிய காரு, ரோஷன் காரு, இதே மாதிரி காரில் போகிறவங்கெல்லாம் பார்க்குறத நீங்கள் தவிர்த்துடணும். வேண்டாம், நமக்கு அது தேவையே இல்லை. நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாம் ஒரு நல்ல விஷயத்த நான் சொல்கிறேன், அதை மட்டும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும், ஒரு மருந்து போட்ட மாதிரி இருக்கும். என்ன நான் சொல்கிறேன், அதை செய்து பாருங்கள். உங்கள் அருகாமையில் ஏதாவது ஒரு அரசு மருத்துவமனை இருந்தால் கொஞ்சம் போய் வாங்க. சும்மா ஏதாவது ஒரு நண்பர் ஏதாவது சோமுலைன்னு கூப்பிட்டாங்கன்னா அதை சாக்கா வச்சு போயிருங்க. ஏதாவது நண்பர் கூடயாவது போங்க. போகும்போது அங்கே உள்ள எல்லா வார்டுகளையும் எல்லா இடத்தையும் அப்படி லேசாக சுற்றி பாருங்கள். நம்மளால் மிகப்பெரிய நாடுகளை சுற்றி பார்க்க முடியாது, பெரிய பெரிய ஸ்டேட்டுகளுக்கெலாம் போயிட்டு வர முடியாது. பரவாயில்ல, அருகாமையில் மருத்துவமனைக்கு போயிட்டு வாங்க. அங்கே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வியாதியில் கஷ்டப்படுறதும், ஆக்சிடெண்ட்டில் கஷ்டப்படுறதும், குழந்தை பிரசவ இடத்துல கஷ்டப்படுறதும், குழந்தைகள் கஷ்டப்படுறதும், என்னென்னாமல்லாமல் வித்தியாசமான பேர் தெரியாத நோய்களில் கஷ்டப்படுறதெல்லாம் அப்படி ஒருக்க பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அதில் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு பாருங்கள். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு ஒரு வார்த்தையை நீங்கள் படிச்சிருப்பீங்க, நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்களோ எனக்கு தெரியாது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த செல்வத்துக்கு நீங்கள் அதிபதியாக இருக்கீங்க அப்படிங்கிறது முதல்ல நீங்கள் உணருங்க. உங்கள் உடம்புல நோய் இல்லை, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் மனக்கவலை, எனக்கு ஏதோ ஒரு கவலை தான் எனக்கு கூடிகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கப்பட்டவங்களுக்காக சொல்ல வரேன். உங்கள் உடம்புல நோய் இல்லைன்னு சொல்லும் போதே நீங்கள் தாங்க இந்த உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி, கொடுத்து வச்சவங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். ஃபஸ்ட்டு உங்கள் மனக்கவலையை தீர்க்கறதுக்கான ஒரு சொல்யூஷனை தான் இப்போ நான் சொல்கிறேன். பக்கத்தில் உள்ள அருகாமையில் உள்ள மருத்துவமனைக்கு போயிட்டு வாங்க. வீட்டில் ரீஜன் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்ததெல்லாம் பாருங்கள். கை இல்லாதவன், கால் இல்லாதவன், கண் இல்லாதவன், கிட்னி இல்லாதவன், லிவர் இல்லாதவன், இதெல்லாம் பாருங்கள். பார்த்து உங்கள் மனசை அப்படியே தேத்துங்க முதல்ல. அதை கம்பேர் பண்ணும்போது உங்கள் உடம்பில் உள்ள விலை மதிக்க முடியாத 2 கிட்னிகள் எந்தவித காசு இல்லாமல் கடவுள் தந்த, நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டாலும் உங்கள் வேலையை சரிவர செய்கிற உங்களை இருதயம், ஹார்ட், உங்கள் உடம்புக்கு கொண்டு போகிற எல்லா சத்துக்களையும் சரிவர கொண்டு போகிறதுக்கான கல்லீரல், இந்த உலக பிரபஞ்சத்தை நீங்கள் அழகாக பார்க்குற உங்கள் 2 கண்கள்,
மக்கள் பேசுறது காது கேட்கறதுல உங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், அதை கேட்கறதுக்காக அந்த 2 செவித்திறனுடைய 2 காதுகள், நடந்து செல்வதற்கான 2 கால்கள், பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, ஏர் இல்லை, எந்த வித தடையும் இல்லாமல் எப்போ நீங்க நினைச்சாலும் உடனே அந்த இடத்துல நீங்க நடந்து போவதற்கான வல்லமையுள்ள பாக்கியமுள்ள 2 கால்கள் கடவுள் தந்திருக்காரு. இந்த உலகத்துல நீங்க கொடுக்கறதுக்கும் நீங்க வாங்காம இருக்கிறதுக்கும் வாங்குங்க, தப்பு இல்லை. ஆனா கொடுத்தே பழக்கப்படுறதுக்கான 2 கைகள், எல்லா வேலைகளும் செய்யறதுக்கான 2 கைகள், அருமையான மெக்கானிச படைப்பை கடவுள் உங்களுக்கு தந்திருக்காரு. இதுல எத்தனையோ விஷயங்கள் நீங்க சென்று பார்த்து வந்த அந்த மருத்துவமனையில் நிறைய பேருக்கு அது இல்லாமே இருக்கும். இல்லாத இருக்கிறத கொண்டு வர்றதுக்காக பல லட்சங்களையும் கோடிகளையும் செலவு பண்ணி அதை கொண்டு வர முடியாம இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க தாங்க மனக்கவலைப்படணும். எப்பவுமே நீங்க ஏன் மனக்கவலைப்படணும்? பல கோடிகள் இருந்தும் தன்னிடம் சில விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா? அவங்க தான் மனசு கஷ்டப்படணும். பணம் இருந்தா சந்தோஷம் வரும் அப்படின்னு யாருங்க உங்கள்கிட்ட சொன்னாங்க? உங்க கவலை தீர்ந்துன்னு யார் சொன்னாங்க? இந்த உலகத்துல கடைசி முடிவில் கஷ்டப்பட்டு இறக்கும் தருவாயில மன நொந்து இறந்த அத்தனை பேரும் மில்லியன்ஸ் கோடீஸ்வரங்க தான் அவங்க கடைசியா சொன்ன வார்த்தை. இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் நான் மனசுல ஏதோ ஒரு கவலையோட தான் இறந்து போறேன், இந்த பணம் ஒண்ணுமே இல்லை, இந்த பணத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க தான் அதிகம். அப்ப அவங்களுடைய மனக்கவலையை எதை வச்சு போக்க முடியும்? அவங்களுடைய தீராத மன வலி இருக்கு பாத்தீங்களா, அதை எப்படி சால்வ் பண்ண முடியும்? உங்களுக்கான மருந்து உங்கள்கிட்டே தான் இருக்கு, நீங்களே அதை சால்வ் பண்ணலாம். இப்போ நான் மருத்துவமனைக்கு போய் சொல்லியிருக்கேன், உங்கள் மன வலியை குறைக்கிறதுக்காக, மன பாரத்தை குறைக்கிறதுக்காக. யாரை விடையும் நீங்கள் சலிச்சவங்க இல்லை, குறைஞ்சவங்க இல்லை. கடவுள் படைப்பில் எல்லாரும் நிகர், சரிசமமானவர்கள் தான். திக்கற்ற பிள்ளைக்கு தெய்வம் சுனைன்னு சொல்லியிருக்காங்க. யாரும் இல்லைன்னா உங்களுக்கு கடவுள் உங்க கூட இருக்காருன்னு அர்த்தம். எதனாலன்னா அவர் பொறுப்பு வைப்பாரு. அவர் படைத்த படைப்பில் அவர் பெற்ற பிள்ளைகள், அதுல யாருக்கு என்ன நல்லது கெட்டது நஷ்ட கஷ்டம் எது வந்தாலும் அவர் தான் பொறுப்பு. நீங்க அவரை உண்மையே மெய்யாவே நீங்க விரும்புங்க, அவரை கெட்டியா பிடிச்சிங்க. எல்லாரும் இருக்கும்போது கண்டிப்பா அவர் இருக்க மாட்டார் உங்க கூட. அவர் வேணும் அப்படின்னா எல்லாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கடவுள் அப்படிப்பட்டவர் தான். அவர் ஒரு செல்ஃபிஷுங்க. எப்பவுமே அவரையே நம்ம துதிக்கணும், பாடணும், அவர் மேல பாசத்தை வைக்கணும்னு நினைப்பார். நான் இது திக்கெட்ட பிள்ளைகளுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாருமே அவரை நினைக்கணும். கண்டிப்பா அவர் உங்க கூட இருக்காரு நினைச்சு நீங்க எல்லாமே செய்யுங்க. உங்களால எல்லாமே முடியும்னு நினைங்க. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விஷயத்துல திறமைசாலியா இருக்கலாம். நீங்க கண்ணால பார்க்குற உங்களுடைய நண்பர்கள், எதிரிகள், துரோகிகள், சக நண்பர்கள், உங்கள் குடும்ப உறவினர்கள் யாரா இருக்கட்டும், உங்களோட வசந்து இருக்கலாம், நீங்க தாழ்ந்து இருக்கலாம். அதை நினைச்சு உங்க மனசு வலியா இருக்கலாம். வேண்டாம். ஒரு காலத்துல உங்களை நினைச்சு அவங்களுக்கு மனசுல ஒரு வலி ஏற்படுத்துவார் கடவுள். ஏன் அப்படின்னா உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவார். யாரையுமே வெறுமன வீணா தேவையில்லாம கடவுள் படைக்கல. கடவுள் படைப்புல எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லா படைப்புகளும் ஒவ்வொரு காரணத்துக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. எதுவுமே சலிச்சு அவர் போய் எதுவுமே அவர் படைக்கல, தேவையில்லாம எதுவுமே கொண்டு வரல. மேலும் நல்ல ஒரு ஆடியோ வீடியோல சந்திப்போம். இது உங்களுக்கு பிடித்திருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மனவலியை போக்குறதுக்கான நிறைய காரியங்கள் அடுத்தது நம்ம சொல்ல போறோம் வரிசையா. செய்து பாருங்க, நடத்தி பாருங்க, நடந்து பாருங்க, செயல்படுத்தி பாருங்க. கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஒரு மாறுதல் வரும். உங்க கஷ்ட நஷ்டங்கள்லாம் தீரும். நன்றி, வணக்கம்.